கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ஆதியாகமம் 26வது வசனம் 22வது வசனம். ஆமீன். கர்த்தர் இந்த நாளையில சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, ஈசாக்கு ரெபேக்காள் ஒரு மனவாட்டியோட அடையாளமா இருக்காங்க. ரெபேக்காள் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்கள் மூடப்பட்டது. அவங்க தகப்பனோட ஆசீர்வாதங்கள், அவர் சம்பாரிச்ச ஆசீர்வாதங்கள், அப்படி சொல்லி நிறைய ஆசீர்வாதங்கள் நிறைய. அப்பெல்லாம் கிணறுன்றது ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்குது. அப்பெல்லாம் கிணறு, ஆடு மாடுகள் இதை வச்சுதான் அவங்க எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமா இருக்காங்கன்றதை அறிந்து கொள்வாங்க. அப்ப அந்த துறவு பயங்கர ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. ஆனா அதை எல்லாரும் மூடி போட்டு அவங்க சண்டை போடுறாங்க, வாக்குவாதம் பண்றாங்க. இவர் என்ன பண்றாரு? வாக்குவாதம் பண்றீங்களா, நீங்களே வச்சுக்கோங்க, மூடி போடுறீங்களா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு, அப்புறம் அவங்க வாக்குவாதம் பண்ணவில்லை. நிறைய ஆசீர்வாதம் போச்சு. ஆனா கர்த்தர் அவங்களுக்கு ரெகபத்தை கட்டளையிடுகிறார், ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். இன்றைய நாள்ல கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் மறுக்கப்பட்டிருக்கலாம், ஏமாற்றப்பட்டிருக்கலாம், நீங்களே அதை விட்டுட்டு வந்திருக்கலாம், இதெல்லாம் வேணாம் எனக்கு சொல்லிட்டு அநேக ஆசீர்வாதங்கள் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைய நாளையில சொல்லுகிறார், உங்களுக்கு ரெகபத்தை கட்டளையிடுவார், ஒரு புதிய ஆசீர்வாதம். அது கர்த்தரின் ஆசீர்வாதமா இருக்கணும். கர்த்தர் தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று நீங்க விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கேட்டு யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.